ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விகே கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம சேனலில் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு 2 BHK சவுத் ஃபேசிங் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இது எக்ஸாக்டாக 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டை பற்றின முழு டீட்டெயில்ஸ்லையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 23 அடி ரோடு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம்லாம் சேர்த்து உங்களுக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட போர்ட்டிகோ, இந்த போர்ட்டிகோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் செப்டி டேங்க்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கான மேனுவலும் வந்து கொடுத்துருப்போம். போர்ட்டிகோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14x12 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. அதாவது 14 அடி நீளமாகவும் 12 அடி அகலமாகவும் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்துடும். ஸோ ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பார்க்கிங் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸ்டெப்ஸு கீழே இருக்கிற ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட் கொடுத்து வாஷ் பேஷனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா புக் பண்ணி தான் வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அதாவது கஸ்டமர் வந்து லேண்ட்லேயே புக் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மாடலுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லேண்டில் புக் பண்ணி கட்டி தரணும் தாராளமாக வந்து கட்டி கொடுக்கலாம். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட்டும் வந்து கொடுத்துருப்போம். மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே லிவிங் ஹால், மெயின் வாசகால், மெயின் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டீக்கூரில் தான் வந்து பண்ணியிருப்போம். இந்த ஹாலோட சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபால் சீலிங் டிசைன் வந்து பண்ணியிருப்போம். அந்த டிசைனுக்கு ஏற்ற பெயிண்டிங்கும் கொடுத்து ஸ்பாட் லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20x12 அப்படிங்கிற சைஸ் அமைஞ்சிருக்கு. இது ரொம்பவே வந்து ஸ்பேசியஸான வந்து ஒரு ஹால் தான். இதோட விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து இதோட முன்னளவு வந்து 30 அடி இருக்கிறதுனால உங்களுக்கு ரூம் சைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லக்ஸரியாகவே வந்து அமைஞ்சிருக்கும். ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவி கபோர்டு வைக்கிறதுக்காக வந்து வுட்லேயே வந்து அதுக்கான கபோர்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 15% ஒர்க் வந்து இதில் இந்த வீட்டில் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட கிச்சன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வாஸ்துவில் அமைஞ்சிருக்கு வாயு மூலையில். ஸோ இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x9 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து மாடுலர் கிச்சன் மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓப்பன் கிச்சன் டைப்பில். கபோர்டு ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷ் ஆகலை, ஒர்க் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருந்தால் தான் வந்து புரியுது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷான வீடோட மாடல் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லேண்டில் வந்து புக் பண்ணி கட்டுறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க்கும் பெயிண்டிங் டிசைன்லேருந்து எல்லாமே வந்து ரூம் சைஸஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பிளாட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ரெடி டு மூவ் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12x9 அப்படின்ற சைஸ் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து செல்ஃப் கபோர்டும் லேப்டும் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி PVC டோர் ஒர்க் வந்து பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துருப்போம் வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில். ஸோ இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 90% வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இனிஷியல் அமௌண்ட்டு நிறைய பேர் வந்து கம்மியாக இருக்குது, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் புஷ் பண்ணி வந்து லோனும் அரேஞ்ச் பண்ணி
அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஜன்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் தான் வந்து பண்ணியிருப்போம். சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசியில் வந்து பிளான் பண்ணியிருப்போம். இந்த பெட்ரூமுக்கும் தேவையான அளவுக்கு செல்ஃப் கபோர்ட் லேப்ட் எல்லாமே கொடுத்து அதுக்கும் பிவிசி ஒர்க்கை வந்து பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கும் உள்ளே வந்து அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ 2 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்லேயும் ஒரு பெட்ரூமில் இந்தியன் டைப்லேயும் வந்து பாத்ரூம் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ரிலேஷன் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லேண்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணுன்னாலும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இல்லை நாங்கள் வச்சுருக்க லேண்டில் புக் பண்ணி பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெடி டு மூவ் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.